இன்னைக்கு நம்மளுடைய மலேசிய நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள், குறிப்பாக இந்தியர்கள்னு சொன்னாவே 85 விழுக்காடு இந்துக்களாக தான் இருக்கிறோம். இந்த இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு என்னன்னு சொன்னால், நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வன்முறை. இப்போ இந்த வன்முறையை நாம் எவ்வாறு சரிப்படுத்துறது என்பதை பற்றி நாமலாம் சிந்திக்கணும். நமக்கு அந்நியர்கள், அதாவது வெளியே இருந்து, அதாவது குறிப்பாக அரசாங்கத்திட்ட இருந்தோ மற்ற இலாக்கா கிட்ட இருந்தோ நமக்கு அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறத விட நாமளே ஒருங்கிணைந்து இந்த வன்முறையை நிப்பாட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். நம்ம பார்க்குற நடைமுறையில் பார்க்கும்போது யாருமே இதுக்கான, அதாவது குறிப்பாக ஆலயங்களோ அல்லது சமய இயக்கங்களோ இதுக்கான நடவடிக்கைகளை இறங்காத ஒரு சூழ்நிலை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நம்ம இந்து சேவை சங்கத்தில் நம்ம 1983 ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் நம்ம நாடு பூரா சென்று இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். அவங்களுக்கு சமயம்னா என்ன, தங்களுடைய இந்தியனா என்ன, ஒரு ஹிந்துனா என்ன, ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், ஒரு நல்ல குடிமகன் எப்படி இருக்கணும், இப்படின்ற விஷயங்கள் அவங்கள்ட்ட புகுத்தி நல்ல பண்பு உள்ளவர்களா, பண்பாளர்களா அவங்க உருவாக்கிக்கிட்டு வரோம். இதில் நிறைய வெற்றி கண்டிருக்கின்றோம். மிக மோசமா இருந்த இளைஞர்கள் கூட நல்வழிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு சமுதாயத்துக்கு அவங்க நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.